எங்கே தாங்க போயிருந்தீங்க? குழம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். சாப்பாடு வடிச்சு இதோ வந்துடுன்னு போனீங்க. சாப்பாடு வடிச்சுட்டு இன்னும் ஆளை காணோம். எங்கே தான் போயிருந்தீங்க? சிக்கன் வாங்க போயிருந்தோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு மேனக்கா. இது வச்சு கிரேவ் பண்ணு. அவ்வளோதானே, கொஞ்சம் நேரத்தில் பண்ணிடலாம். இதுக்கு 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தாங்க. அதை நம்ம கழுவிட்டு அதில் வந்து 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து, கொஞ்சமாக உப்பு சேர்த்து, தயிர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவில் நல்லா 15 நிமிஷம் ஊற விட்டுறலாம். இப்போ 20 சின்ன வெங்காயம் நம்ம தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயத்தை சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ வதக்கி வச்சிருக்க தக்காளி வெங்காயத்தை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறம் மசாலா போட்டு வச்சுருக்க சிக்கன் நம்ம சேர்த்துடலாம். இது சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி எண்ணெயிலே நல்லா வதங்க விடுங்க. எண்ணெயில் நல்லா கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்க தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸி ஜார் கழுவுன தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். அதில் சேர்த்துட்டு தட்டு போட்டு மூடி நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கறி வேக விடுங்க. இதனால் வெந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி கறி சேர்த்து இறக்கி வச்சிங்கன்னா சூப்பரான அவசர சிக்கன் கிரேவி ரெடி. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எதுக்கான போட்டு சாப்பிட்டுக்கலாம். நாங்கள் சாப்பாடுக்கு சேர்த்துக்கிறோம். சாப்பாடை போட்டு குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அவங்க கேட்ட மாதிரியே சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா.